பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தம்முடைய மிகுந்த கிருபையினால் தேவர்களாகி நம்மை இந்த வருஷத்தின் 2வது மாதத்திற்குள்ளாக அழைத்து வந்திருக்கிறார். நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டி அவருடைய பராமரிப்பினால் நம்முடைய ஆவியை அவர் காப்பாற்றி வருகிறார். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், தேவர்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள். தேவன் நம்மை பராமரிக்கும்படியாய் ஒவ்வொரு நாளும் தம்முடைய வார்த்தையினால் பரலோகத்திலிருந்து வெளிப்படுகிற மன்னாவினால் நம்முடைய உள்ளான மனுஷன் சோர்ந்து போகாதபடிக்கு இன்னும் கர்த்தருக்காக எழுந்து பிராசிக்க, கர்த்தருக்குள்ளாக பலப்பட ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. புதிதான கிருபையோடு புதிதான வார்த்தைகளையும் தந்து மீண்டும் மீண்டும் தம்முடைய வார்த்தையினால் தேவர்களாகிய நம்மை அவர் பலப்படுத்தி அவருக்கென அவர் நமக்கென நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்க செய்து முடிவில் அந்த நித்திய ஜீவனிலே கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழுகிற தேவ பிள்ளைகளால் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவர்களாகிய நம்மை உருவாக்கி நம்மை கொண்டு மற்றவர்களையும் உருவாக்குவதே நம்முடைய தேவனுடைய சித்தம். இந்த நாளிலும் நான் எனக்கு முன்பாக சென்று கோளானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொன்ன தேவன் அவர் சொன்னபடி நமக்கு முன்பாக சென்று கோணலான சகல பாதைகளையும் செவ்வையாக்கி அந்த செவ்வையான பாதையிலே நம்மை கரம் பிடித்து அழைத்து வந்ததுனால தாயின் கருவிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் தேவர்களாகி நாம் ஜீவனோடு இருக்கிறோம். நம்மை அவருடைய கண்மணியை போல் அவர் பாதுகாத்து அழைத்து கொண்டு வந்தார். இதுவரைக்கும் நாம் கடந்த பாதை அது தேவனுடைய மிகுந்த கிருபையினால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் அது நன்மையா இருந்தது. உபத்திரவமோ வியாகுலமோ எந்த ஒரு காரியமா இருந்தாலும் நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் இருக்கும் பொழுது, அவர் நமக்கு முன்பாக சென்று கோளானவைகளை செவையாக்கும் பொழுது நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையும் நமக்கு நன்மையானது. வேதம் அதைதான் காண்பித்து தருகிறது. நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் அந்த சூழ்நிலையை நம்மை பத்திரமாய் பாதுகாத்துக் கொண்டார். எந்த ஒரு காரியமும் நம்மை மேற்கொள்ளவில்லை. சத்துருவின் கரம் நம்மேல் ஓங்கினது போல இருந்தாலும் முடிவிலே தேவன் சத்துருவை அழித்து போட்டார். தேவனால் மட்டும்தான் தேவர்களாகி நாம் இந்த வருஷத்தின் துவக்கத்தை கண்டோம். நம்முடைய தேவன் நல்லவர். இந்த வருஷத்தின் துவக்கத்திலே 1வது மாதத்தை தேவர்களாகி நாம் நன்மையால் காணவும் அதை கடக்கவும் தேவன் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். தேவனுடைய மிகுந்த தயவினால் தேவர்களாகி நாம் இந்த 2வது மாதத்திற்குள்ளாக பிரவேசிக்கவும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். இது கர்த்தருடைய பெரிதான கிருபை. கர்த்தர் நம்மில் பாராட்டுகிற அளவற்ற கிருபை. இதை தியானித்து இதற்கு நன்றி செலுத்துகிற தேவர்களால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். நமக்கு பலன் இருந்ததுனாலேயோ இல்லை எந்த ஒரு காரியம் நமக்கு அனுகூலமா இருந்ததுனாலேயோ நாம் இந்த நாளை காணவில்லை. இந்த புதிய மாதத்திற்குள்ள தேவர்களாகி நாம் பிரவேசிக்க என்ன காரணம் தெரியுமா? நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராய், அவர் நம்மை பாராட்டின அன்பு உண்மை உள்ளதாய் இருந்ததுனால் மட்டும்தான். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தோம், ஆனாலும் நம்மை அன்பு வைத்த தேவன், நமக்கு வாக்குப்படின தேவன், அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்திலே நம்முடைய வார்த்தைகளிலிருந்து ஒரு பிரதானமான வாக்கு தத்துவத்தை மீண்டும் ஒரு விஷயம் நமக்கு நினைவுபடுத்தி அவருடைய வருகை பரியந்தம் தேவர்களாகி நம்மை அவருக்குள்ளே பலப்படுத்தும்படியா இன்று இந்த 2வது மாதத்திற்கு தேவன் நமக்கு காண்பித்து தந்த வாக்கு தத்துவம் நாம் எடுத்துக்கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை தான் தேவன் இந்த மாதத்திலே மீண்டும் ஒரு விஷயம் தேவர்களாகி நமக்கு நினைப்பூட்டி அவருடைய வருகை வரைந்தம் தேவர்களாகி நம்மை அவருக்கென உருவாக்க, நம்மை பலப்படுத்த அவர் நமக்கு காண்பித்து தருகிறார். ஒரு விசேஷித்த வாக்கு தத்தம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுதான் கர்த்தர் தேவர்களாகி நமக்கு இந்த மாதத்திலே மீண்டும் ஒரு விஷயம் நினைப்பூட்டுகிற அவருடைய வார்த்தை. கர்த்தருடைய ஜனமாகிய நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எந்த சூழ்நிலையிலும் எந்த நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்டாலும்
நம்முடைய பாதை எவ்வளவு கடினமா இருந்தாலும் நம்மை பார்த்து நம்முடைய தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வாக்கை நமக்கு தருகிறவர் ஏதோ உலகத்தில் உள்ள ஒரு பெரிய அதிகாரி இல்லை, உலகத்தில் உள்ள ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இல்லை, உலகத்தில் உள்ள எந்த மனுஷனும் இல்லை. இது நாம் கண்டு வியக்கிற வானத்தையும் பூமியையும் தன்னுடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இதை காட்டிலும், தேவனுடைய வார்த்தையினால் பலப்படுத்தப்படுவதை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன், பெரிய தேவன். தேவர்களாகி நாம் வெட்கப்பட்டு போவதில்லை, ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நிச்சயமா இதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் அதற்கு ஆயத்தமாய் இருப்பதனால் மீண்டும் ஒரு விசை அதை நமக்கு நினைப்பூட்டுகிறார், நம்மை பலப்படுத்த. நாம் அவருக்காக பக்தி வைராக்கியமாய் எழுப்பி பிரகாசிக்க தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாக தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அவருடைய சமூகத்திலே நன்றி செலுத்த இப்பொழுதே நாம் துவங்க வேண்டும். தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆனா இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது இதை தம்முடையவர்களை பார்த்து கர்த்தர் சொன்ன அந்த வேளையிலே அவருடைய ஜனம் எந்த நிலையில் இருக்கிறார்கள் தெரியுமா? இதை யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் தெளிவாய் சொல்கிறது, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானே. தம்முடையவர்களை பார்த்து நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிற அந்த வேளையிலே தேவ ஜனத்தின் நிலை என்ன தெரியுமா? புறஜாதிகளால் நிந்தையை சுமக்கிற அந்த நிலையிலே தேவ ஜனங்கள் இருக்கிறாங்க. புறஜாதிகள் தேவ ஜனங்களை பார்த்து உங்கள் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். அப்படிப்பட்ட நிந்தையை சுமக்கிற ஒரு அனுபவத்துல தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஆனால் நம்முடைய சூழ்நிலை, நம்முடைய தற்போதைய நிலை வெட்கத்தை அனுபவிக்கிற, நிந்தையை சுமக்கிற அப்படிப்பட்ட ஒரு அனுபவமா இருக்கிறது. தேவ ஜனங்களின் அனுபவம் அப்படித்தான் இருக்கிறது. உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகள் பார்த்து கேட்கிறார்கள். யார் இந்த புறஜாதி? ஜீவனுள்ள தேவனை அறியாதவர்கள், உண்மையான தேவனை ஆராதிக்காதவர்கள். உண்மையான தேவனை அவர்கள் ஆராதிக்கவில்லை. தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு வாக்கினால் மறு உத்தரவு கொடுக்கிற அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்காத புறஜாதிகள் இன்று தேவ ஜனங்களை பார்த்து, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து உங்கள் தேவன் எங்கே என்று அவர்கள் நிந்திக்கிறார்கள். இந்த நிலையிலே இப்பொழுது தேவ பிள்ளை இருக்கிறான். இந்த சூழ்நிலை எதனால் உண்டானது அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, இதே யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 1ஆம் அதிகாரம் தெளிவாக சொல்கிறது, தேவ ஜனத்தின் வாழ்க்கையில் ஏற்பட்ட வெறுமை, அவர்கள் மேல் சத்ருவின் கரம் ஓங்கினது போல இருந்தது. அவர்களுக்குரியதை சத்ரு அபகரித்துக் கொண்டான். அவர்களை சத்ருக்கள் ஒடுக்கினார்கள். வெறுமையான சூழ்நிலை, ஒன்றுமில்லாத நிலை, எல்லாமே பறிக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாமே அழிந்து போன ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேவ ஜனம் இருப்பதனால இன்று புற ஜாதிகள் தேவ பிள்ளைகளை பார்த்து கேட்கிறார்கள், உங்கள் தேவன் எங்கே என்று. இந்த நிலை ஏற்பட்டதுனால தானே புற ஜாதிகள் தேவ பிள்ளைகளை பார்த்து நிந்திக்கிறார்கள். இப்ப நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று தம்முடையவர்களை பார்த்து சொல்லுகிற தேவன் சர்வவல்லமை உள்ளவர். அப்படி இருக்கும் பொழுது ஒரு நிந்தையை சுமக்கிற அனுபவத்திற்கு ஏன் தேவன் தம்முடையவர்களை ஒப்பு கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, இதை தியானிக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு கேள்விதான் நமக்குள் எழும்பும். அதற்கான பதில் தான் தேவர்களாகி நாம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு பிரதானமான காரியம். எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் ஒரு புடமிடப்படுகிற அனுபவம் நிச்சயமாய் உண்டு. அதுதான் சோதனை காலம். அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படுமா? அதை பார்த்து விலையேற பெற்ற நம்முடைய விசுவாசம்
அது நிச்சயமாய் சோதிக்கப்பட்ட பிற்பாடுதான் தேவர்களாகிய நாம் கர்த்தருக்கென்று பசு பொன்னாய் எழுப்பி பிரகாசிக்க முடியும். இதை தேவன் தம்முடைய தாசனாகிய பேதுருவை கொண்டு நிருபங்களை எழுதி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நமக்கு ஒரு புடமிடப்படுகிற அனுபவம், ஒரு சோதனை காலம் எல்லா தேவர்களின் வாழ்க்கையிலும் நிச்சயமா உண்டு. ஆனால் 2 காரணத்துக்காக தேவன் செய்கிறார். அதுதான், முதலாவது, கர்த்தர் எதற்காக தேவ பிள்ளையை சோதனையின் பாதையில இப்படிப்பட்ட ஒரு வெறுமையான நிலையில சத்துருக்களின் கரம் ஓங்கினது போல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அனுமதிக்கிறார், நடத்துகிறார் அப்படின்னு நம்ம தியானிச்சோம்னா, யோபின் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தது போல தம்முடையவர்களை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கவும், தம்முடையவர்கள், தம்முடைய ஜனங்கள், தம்முடைய பிள்ளைகள் அவர்களை சூழ்ந்திருக்கிறவர்களை பற்றி அறிந்து கொள்ளவும் கர்த்தர் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில ஒரு சோதனை காலத்தை அனுமதிக்கிறார். யோபின் வாழ்க்கையில் அப்படித்தான். யோபு கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன். அவன் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு சோதனை காலத்தை அனுமதித்தார். எதற்காக என்றால், அவனை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்க. அதே நேரம் அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவனை கொடுத்த பிற்பாடு அவன் என்ன பண்ணிடக்கூடாது, தன்னை சூழ்ந்து இருக்கிற ஜனங்களிடத்துல ஏமாந்து போயிடக்கூடாது. அதுக்காக யோபுவுக்கு அவனை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரை பற்றியும் உணர்ந்து கொள்ளும்படியால் யோபுவின் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சோதனையின் காலத்தை அனுமதித்தார். இரண்டாவதாய், தேவன் ஏன் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் சோதனை காலத்தை அனுமதிக்கிறார் தெரியுமா? தேவ பிள்ளை கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை செய்யும் பொழுது அவர்களை சிக்ஷித்து திருத்தும்படியார், அவர்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதலை உருவாக்கும்படியார். தேவர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் நன்றாய் அறிந்திருக்க வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமாய் ஒரு சோதனையின் காலம் உண்டு. அது எதனால வருது அப்படின்னா, அது நம்முடைய கிரியை பொறுத்துதான். எவ்வளவுதான் கர்த்தருக்கு உண்மையா இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை காலம் உண்டு. எதற்குனா, நாம் இப்பொழுது தியானித்தது போல நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளவும், அது உறவினர்களோ நண்பர்களோ யாராலும் இருக்கலாம், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா ஜனங்களை குறித்து நாம் அறிந்து கொள்ளவும், நம்மை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கவும். அப்படி இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கையில நாம் தேவனுக்கு பிரியமில்லாம ஏதாவது காரியத்தை செய்திருந்தால் அதிலிருந்து நம்மை உணர்த்தி சிக்ஷித்து திருத்தவும், நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பவும், ஒரு மன திரும்புதலை நமக்குள்ளே உருவாக்கவும், பிற்பாடு நம்மை சாட்சியா நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சோதனை காலத்தை அனுமதிக்கிறார். இந்த 2 காரணங்கள் மட்டும்தான் கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சோதனை அனுமதிப்பதற்கான காரணங்கள். இதுல எந்த காரணத்துக்காக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தர் சோதனையை அனுமதித்திருக்கிறார் என்பதை கர்த்தர் ஒருவரே அறிந்திருக்கிறார். சில நேரங்கள்ல அது நமக்கு கூட தெரியாது. நம்ம தப்பு செஞ்சதுனாலயா, இல்ல நம்மை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கும்படியாகவா அப்படின்னு நமக்கு தெரியாது. யோபுவுக்கே தெரியல கர்த்தர் எதற்காக யோபுவை இப்படிப்பட்ட ஒரு சோதனை பாதையை நடத்தினார் என்று. முடிவில தான் அவர் அதை அறிந்து கொண்டார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில தேவ பிள்ளையின் வாழ்க்கை சோதிக்கப்படும் பொழுது, அவங்க நல்லவங்களா இருந்ததுனால சோதிச்சாரா, இல்ல அவங்க தப்பு செஞ்சதுனால சோதிச்சாரா அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஒருவரே சரியாய் அறிந்திருக்கிறார். அவருக்கு மட்டும்தான் அது கரெக்டா தெரியும். எதுவா இருந்தாலும் கர்த்தர் தம்முடையவர்களை சோதிக்கிறார், கர்த்தர் தம்முடையவர்களை சிக்ஷிக்கிறார், கர்த்தர் தம்முடையவர்களை புடமிடுகிறார். இதுதான் உண்மை. இதன் முடிவு தேவனுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் இடையே உள்ள உறவு அது பலப்படும். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிக்ஷிக்கிறது போல கர்த்தர் எவரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிக்ஷிக்கிறார். அந்த வசனமும் அங்கே நிறைவேறும். கர்த்தருடைய அன்பை தேவ பிள்ளைகள் உணர்ந்து கர்த்தரோடு உள்ள உறவிலே அவர்கள் பலப்படுவார்கள். இந்த ஒரு காரணங்கள் தான் தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில இந்த 2 காரணத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக தேவன் நம்மை சோதிக்கிறார், தேவன் நம்மை சோதனையின் பாதையில் நடத்துகிறார். அப்படிதான் இந்த தேவ ஜனங்களுக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு சோதனையின் பாதையில தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள் நடத்தப்படும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற வெறுமை, அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற இல்லாமை, சத்துருவின் கரம் ஓங்கினது போன்ற சூழ்நிலை, அவர்களுக்கு எதிராக எழும்புகிற நாவுகள், அவர்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற போராட்டங்கள், இதை எல்லாமே பார்த்துட்டு புற ஜாதிகள் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உங்கள் தேவர் எங்கே என்று அவர்களை நிந்திக்கிறார்கள். இந்த நிந்தையை
தேவ ஜனங்கள் கேட்டார்களோ இல்லையோ, அவர்களுடைய தேவனாகிய சர்வவல்லமையுள்ள தேவன் அவர் கேட்டிருக்கிறார். இன்று தேவ பிள்ளைகளாகிய நாம் ஜீவனோடு வாழ தேவன் நமக்கு உணர்த்துகிற ஒரு பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? நம்மை குறித்து மற்றவர்கள் பேசுகிறதை நம்முடைய தேவன் கேட்கிறார். நம்ம கேட்டோமோ கேட்கலையோ, நம்ம கேட்டா கூட நமக்கு என்ன வரும்? வருத்தம் வரும். இப்படிலாம் பேசுறாங்களே, அநியாயமா பேசுறாங்களே, பொய்யா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன வரும்? வருத்தம் வரும். நம்மளால வருத்தப்பட மட்டும்தான் முடியும். ஆனா நம்ம கேட்டோமோ கேட்கலையோ, தேவ பிள்ளைகளாகிய நம்மை குறித்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், பேசாமல் அவர்கள் இருதயத்திலே அவர்கள் நினைக்கிற ஒவ்வொரு நினைவுகளையும் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார். வேதம் தெளிவாய் சொல்கிறது, பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கர்த்தரின் 7 கண்களும் அப்படின்னு. அது என்ன 7 கண்கள் அப்படின்னா, கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஏன்னா 7 என்பது பரிபூரணத்தை காண்பிக்கிறது. அப்ப பரிபூர்ணமாய் சகலத்தையும் நம்முடைய தேவன் பார்க்கிறார், அவர் கேட்கிறார், அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இருதயத்தின் நினைவுகள் நம்முடைய தேவனுக்கு முன்பாக தோற்றங்களாய் இருக்கலாம். ஆனால் தேவர்களாக நம்ம என்ன பண்ண வேண்டாம், எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். யார் என்ன பேசினாலும், யார் நம்மை குறித்து என்ன நினைத்தாலும் அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்முடைய தேவன் அதை பார்க்கிறார், நம்முடைய தேவன் அதை கேட்கிறார். அவர் கேட்டாரையானால், அவர் பார்த்தாரையானால் அதற்கு பதில் கொடுக்க வேண்டியது அவருடைய வேலை. அவர் அதை பார்த்துக் கொள்வார். தேவர்களாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை நாம் செய்த தவறு நிமித்தம் தேவன் நம்மை இப்படிப்பட்ட ஒரு வெறுமை பாதையிலும், ஒரு துன்பத்தின் பாதையிலும், ஒரு சோதிக்கப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் அவர் நடத்தினாரேயானால், சத்துருவின் கரம் நம்மை ஓங்கினது போன்ற நிலையில் நம்மை நடத்தினாரேயானால், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் தெரியுமா? நாம் செய்த தவறை உணர்ந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்து தேவ சமூகத்துல இனி நான் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற ஒரு இருதயத்தோடு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற இருதயத்தோடு நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய தேவன் நல்ல தகப்பன். அவர் அதை மன்னித்து தம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து மீண்டும் அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் அவர் ஏற்றுக்கொள்வார். நம்முடைய பாவத்தை கடலின் ஆழத்தில் அவர் போட்டு விடுவார். திரும்ப அவர் என்ன பண்ண மாட்டாரு, அதை நினைக்க மாட்டார். அதை குறித்து யாராவது பேசினாலும் அதுக்கும் அவரே பதில் கொடுத்துவார். ஆனா ஒருவேளை நம்ம எந்த தப்புமே செய்யாம யோபை போல ஆண்டவருக்குமே உத்தமமாய் வாழ்ந்து கர்த்தர் நம்மை இரட்டிப்பாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மை சோதனை பாதையை நடத்தினாலும் அதுவும் நல்லதுதான். ஏன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நம்மை ஆசீர்வதித்து நமக்கு இரட்டிப்பான சுதந்திரத்தை தந்து நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களை குறித்து நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை நமக்குள்ளே நம்முடைய தேவன் சிருஷ்டிப்பார். எப்படிப்பட்ட சோதனை பாதையில் நடத்தப்பட்டாலும் தேவ பிள்ளைகளுக்கு அது நன்மைக்காகவே. முடிவிலே தேவ பிள்ளைகள் கர்த்தருடையவர்களாய், கர்த்தர்களை எழுப்பி பிரகாசிக்கிற தேவ ஜனங்களாய், ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட தேவ ஜனமாய் எழுப்பி பிரகாசிப்பது அதிக நிச்சயம். கர்த்தர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் தான் நடக்கும். அதுதான் மீகா தீர்க்கதரிசி புஸ்தகம் 4வது அதிகாரத்தை கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளை அறியாமல் சத்துருக்கள் என்ன சொல்றாங்க, சீயோன் தீட்டுப்படுவாளாக, எங்கள் கண்கள் அவளை காண்பதாக அப்படின்னு என்னெல்லாமோ பேசுறாங்க. நான் உன்னை அழிப்பதற்காக இப்படிப்பட்ட பாதையை நடத்தல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. எந்த ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலுமே கர்த்தர் சோதனையை அனுமதிப்பது அவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை உருவாக்கி நிறுத்துவதற்காக. உருவாக்கி நிறுத்தப்பட்ட பிற்பாடுதான் சத்துருக்களுக்கு தெரியும், ஐயோ இவன் சோதிக்கப்பட்டானே, இவன் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை வந்தது. முடிவிலே அவன் உயர்த்தப்பட்டு கர்த்தருக்குரியவனாய், அவனுடைய தேவனாய், சர்வவல்லமையுள்ள தேவன் மகிமைப்படத்தக்கதாய் அவனுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது என்று சொல்லி கர்த்தர் செய்த நன்மையை பார்த்து, கர்த்தர் தம்முடையவர்களுக்கு செய்த நன்மையை பார்த்து, கர்த்தர் தம்மை யார் என்று வெளிப்படுத்தினதை பார்த்து சத்துருக்கள் முனையற்று போவார்கள். அவர்கள் இச்சகம் பேசி அடங்குவார்கள் என்று வேதம் சொல்கிறது. தேவர்களாகி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பிரதானமான காரியம், நம்முடைய தேவன் நம்முடைய நன்மைக்காகவே நம்மை சோதனை பாதை நடத்துகிறார். அப்படி அவர் நடத்தும் பொழுது நம்மை நோக்கி சத்துருக்களின் வார்த்தைகள் வரும் பொழுது அதை அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார்.
நாம் வெறுமையான நிலையிலே துன்பப்படுத்தப்படுகிற அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கிறதை கண்டு உங்கள் தேவன் எங்கே என்று கேட்கிற புற ஜாதிகள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும், நம்மை குறித்து மற்றவர்கள் பேசுகிறதையும் நினைக்கிறதையும் அவர்கள் செயல்படுகிற காரியங்களையும் ஒருவேளை நம்மால் அதற்கு எந்த விதத்திலும் ரியாக்ட் பண்ண முடியாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்று தேவர்களாகி நம்மை பார்த்து சொல்லுகிறார், அதை நான் பார்க்கிறேன், அதை நான் கேட்கிறேன், அதற்கு நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதற்கு தேவன் தருகிற பதில் தான், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை, அவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவர்களாகி நாம் பாக்கியம் பெற்றவர்கள், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். தேவர்களாகி நாம் விசேஷித்தவர்கள், நமக்காக பேசுகிற ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவர் நமக்காக பேசுகிறார். அவர் நம்மோடு பேசுகிறவர் மாத்திரமல்ல, நமக்காகவும் பேசுவார். அவர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று சத்துருக்கள் அறிந்து கொள்ளும்படியால் உங்கள் தேவன் எங்கே என்று கேட்டார்களே. உன் சூழ்நிலையை பார்த்து, நீ அனுபவிக்கிற சோதனையை பார்த்து, நீ அனுபவிக்கிற வெறுமையை பார்த்து, உண்மையில் சத்துருவின் கரம் ஓங்கினது போல இருந்த அந்த சூழ்நிலையை பார்த்து உன் தேவன் எங்கே என்று கேட்டார்களே. அதற்கு தேவன் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? அதைதான் தேவன் என்று நமக்கு ஆசீர்வாதமாய் அவர் கட்டளையிட்டு வாக்கு பண்ணுகிறார். அதற்கான பதில் தான் எடுத்துக்கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆவது வசனம். அப்பொழுது கர்த்தர் தம்முடைய தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கர்த்தரை பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் தான் தேவன் அதற்கு கொடுக்கிற பதில். உங்கள் தேவன் எங்கே என்று கேட்ட புறஜாதிகளின் வார்த்தைகளும் அவர்கள் நினைவுகளும் நம்முடைய தேவ சமூகத்தில் போய் அவருடைய செவிகளில் ஏறினபடியினால், அவர் அதை கேட்டு அவர் அதை பார்த்தபடியினால் கர்த்தர் வைராக்கியம் கொண்டு நம்முடைய ஜனத்தை அவர் கடாட்சிப்பார். கர்த்தர் நமக்காக வைராக்கியம் கொள்கிறார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே வேதத்தில் மீண்டும் ஒரு விசை கர்த்தர் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறார். என் ஜனத்துக்காக நான் மகா உக்கிரமான வைராக்கியம் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக வைராக்கியம் கொள்ளும் பொழுதே தன்னால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் செய்வான். ஆனா இன்று தேவ பிள்ளைகளாகி நமக்காக வைராக்கியம் கொண்டவர் யார் தெரியுமா? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு முன்பதாக எதிர்ப்பவன் ஒருவனும் இல்லை. அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எதிர்த்து நிற்க ஒரு வல்லமையும் இல்லை. அதற்கு ஒரு பெரிய அடையாளம் தான் இப்பொழுது சமீபத்திலே நாம் கேள்விப்பட்ட அந்த காட்டுத்தீ. மனுஷன் தன்னுடைய முழு முயற்சியையும் பயன்படுத்தி அந்த காட்டுத்தீ என்னதான் பண்ண முடிஞ்சது? அதை அணைக்கதான் முடிஞ்சது. அதற்கு எதிர்த்து நிற்க முடியல. அதை பரவாமல் தடுக்கவும் அதை அணைக்கவும் தான் முடிந்தது. ஆனாலுமே எவ்வளவு டெக்னாலஜி என்னெல்லாம் வந்துருச்சு, ஆனாலும் மனுஷனால என்ன பண்ண முடியல? இயற்கைக்கு எதிர்த்து நிற்க முடியல. ஒரு கட்டத்துல எப்பொழுது அவனால் அதை சமாளிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருதோ அப்பொழுது அவன் தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க அந்த இடத்தை விட்டு அவன் ஓடி போறான். இதுதான் மனுஷனால் செய்ய முடியும். மனுஷனால் எதிர்க்க முடியாத இயற்கை இருக்கு தெரியுமா? இந்த இயற்கையை நம்முடைய தேவன் தான் சிருஷ்டித்தார். இந்த இயற்கை எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் தான் ஆளுகை செய்கிறார். தேவனால் படைக்கப்பட்ட இயற்கைக்கு முன்னாடி கூட மனுஷனால் நிற்க முடியாது, எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தர் யோபு கிட்ட கேட்கும்போது கூட அப்படிதான் கேட்கிறார். நீ என்னிடத்தில் கேள்வி கேட்பேன் என்று சொல்லுகிறாயே, நான் சிருஷ்டித்த லிவியாதான் என்கிற அந்த மிருகத்திற்கு முன்பதாக உன்னால் நிற்க முடியுமா? லிவியாதான் என்கிற அந்த மிருகத்தை குறித்து வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஒரு வல்லமையாலும் அதற்கு எதிர்த்து நிற்க முடியாது. அவ்வளவு பயங்கரமான ஒரு மிருகம், ஒரு துஷ்ட மிருகம். அதை நம்முடைய தேவன் தான் சிருஷ்டித்தார். அதை தம்முடைய பட்டயத்தால் அவர் கடிந்து கொள்வாராம். அவ்வளவு பெரிய தேவனை தேவர்களாகி நாம் ஆராதிக்கிறோம். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட சிருஷ்டிக்கு முன்பதாக கூட மனுஷனால் ஏற்று நிற்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது தேவனுக்கு எப்படி ஏற்று நிற்க முடியும்? அந்த தேவன் தான் தேவர்களாகி நமக்காக வைராக்கியம் கொள்கிறார். அவர் நமக்காக வைராக்கியம் கொண்டு அவர் நமக்காக செயல்பட எழுந்தருளினாரே. ஆனால் அவரை தடுப்பவன் யார்? அவர் கரத்தை பிடித்து என்ன செய்கிறீர் என்று எந்த வல்லமையால் கேட்க முடியும்? அவ்வளவு பெரிய தேவன் நமக்காக வைராக்கியம் கொள்கிறார். நமக்கு நன்மை செய்யும்படியால் வைராக்கியம் கொள்கிறார்.
இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில எழும்பணும்னா ஒரு சோதனையின் பாதை அது மிக மிக அவசியமா இருக்கிறது. இப்படியெல்லாம் தியானிச்சோம்னா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்துகிற, அவர் அனுமதிக்கிற சோதனைக்காக நாம் நன்றி செலுத்துவோம். ஏன்னா சர்வவல்லமை உள்ள தேவன் நமக்காக வைராக்கியம் கொள்கிறார். அவர் நமக்காக வைராக்கியம் கொண்டு நமக்கு நன்மை செய்கிறார். அவர் செய்கிற முதல் நன்மை தான் தேவப்பிள்ளையின் வாழ்க்கையில் அவர் அநேக நன்மைகளை செய்கிறார். இந்த நாளிலே தேவன் தேவப்பிள்ளையின் வாழ்க்கையில அவர்களுக்காக வைராக்கியம் கொண்டு அவர் செய்கிற 2 பிரதானமான நன்மைகளை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது எடுத்துக்கொள்வோம் யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். கர்த்தர் மறுமொழி கொடுத்து தமது ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களை இனி புற ஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தியாவீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் தேவன் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் செய்கிற முதல் நன்மை. கர்த்தர் வைராக்கியம் கொண்டு செய்கிற முதல் நன்மை. தேவன் தேவ பிள்ளைகளை திருப்தியாக்குகிறார். எந்த ஒரு காரியம், எந்த ஒரு நன்மை அவர்கள் வாழ்க்கையில இல்லையோ அந்த நன்மையை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை திருப்தியாக்குகிறார். இங்கே தேவ பிள்ளையின் வாழ்க்கையில அவர்கள் புசிக்கும்படியான நன்மை அவங்களுக்கு இல்லை. தானியம் இல்ல, திராட்சரசம் இல்ல, எண்ணெய் இல்ல. புற ஜாதிகளுக்குள்ளே இப்படிப்பட்ட வெறுமையினால் அவர்கள் நிந்தை அனுபவித்தார்கள். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த நன்மைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று புற ஜாதிகள் கண்டு உன் தேவன் எங்கே என்று கேட்டார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பதாக நான் உனக்காக வைராகியம் கொண்டு எழுந்து உன் வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்கள் இல்லையோ அதை எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்து உன்னை திருப்தியாக்குவேன் ஆண்டவர் சொல்றார். சும்மா ஏதோ தந்துட்டு போவேன் ஆண்டவர் சொல்ல, உன்னை திருப்தியாக்குவேன் ஆண்டவர் சொல்றார். தேவர்களாக நம்முடைய வாழ்க்கையில இன்று எந்தெந்த நன்மைகள் இல்லையோ, எந்தெந்த காரியங்கள் நமக்கு எட்டாத அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருக்கிறோமோ, இது நடக்குமா, இது நடக்க வாய்ப்பே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம இருந்தாலும் கர்த்தர் சொல்கிறார், உனக்காக நான் வைராகியம் கொண்டு எழுந்திருக்கிறேன், நிச்சயமாய் அதை உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்து முடிப்பேன் ஆண்டவர் சொல்றார். ஒருவேளை உலகத்தின் பார்வையில அது நடக்காத ஒரு காரியமா இருக்கலாம், ஆனா அது கர்த்தரின் பார்வையில் அற்ப காரியம். ஏதோ வழியால் தண்ணீர் வருவது என்பது அது நிச்சயமா நடக்காது, ஆனா கர்த்தரின் பார்வையில் அது அற்ப காரியம். எந்த இடத்துல இருந்து தண்ணி இல்லைன்னு அழுதானோ அந்த இடத்தின் வழியாகவே கர்த்தர் தண்ணீரை கொடுத்தார். காற்று இல்ல, மழை இல்ல, மனுஷன் ஞானத்திற்கு இது புரியாது, ஆனா இது பரலோகத்தின் திட்டம், பரலோகத்தின் செயல். தேவர்களாய் நம்முடைய வாழ்க்கையிலும் இன்று எந்தெந்த காரியங்கள் இல்லையோ அது நிமித்தம் உங்கள் தேவன் எங்கே என்று புற ஜாதிகள் நம்மை பார்த்து கேட்டு அப்படிப்பட்ட ஒரு நிந்தையை சுமக்கிற நிலையில் நாம் இருந்தாலும் நம்முடைய தேவன் நமக்காக வைராகியம் கொண்டு எழுந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல வரவழைக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவைகளை அவர் நிறைவாய் தந்து நம்மை திருப்தியாக்க அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்கிறார். சும்மா தந்துட்டு போக மாட்டேன், எந்தெந்த காரியங்கள் இல்லையோ அதை நிறைவாய் தருவேன், அதிலே உனக்கு ஒரு திருப்தியை கட்டளையிடுவேன் ஆண்டவர் சொல்றார். எப்பொழுது திருப்தி வரும்? நம்முடைய தேவை சந்திக்கப்பட்டு இனி அப்படிப்பட்ட ஒரு தேவை வராத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்பொழுது நன்மையினால் நிரப்பப்படுமோ அப்பொழுதுதான் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு திருப்தி வரும். கானான் தேசத்திலே இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில அவர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்பட்டது. ஏன்னா எல்லாமே எப்படி இருக்கு? நிறைவா இருக்கு. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவன் அவர் செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன்னை திருப்தி ஆக்குவேன், நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவேன், கடலுக்கு சமானமாய் உன் வாயை திரும்ப வாழ வயது போல் ஆகும். நீ இழந்த காரியம் எதுவோ வேணாலும் இருக்கலாம், உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வேணாலும் இருக்கலாம், ஆனா சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் வைராகியம் கொண்டு எழுதி சொல்கிறார், அதை நான் உனக்கு நிச்சயமாய் தந்து அதிலே உன்னை திருப்தியாக்கி உன் தேவன் எங்கே என்று கேட்ட புற ஜாதிகள் வெட்கத்தை அனுபவிக்கும்படியாய் உன்னை உயர்த்துவேன் ஆண்டவர் சொல்றார். தாவீதை கொண்டு கர்த்தர் அப்படித்தான் வசனத்திலும் எழுதி வைத்திருக்கிறார். அதுதான், அவன் சத்துருக்களுக்கோ வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் தூக்கும். இப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்கு விரோதமாய் இன்று எழுப்பி பேசுகிற ஒவ்வொரு நாவுகளும் வெட்கத்தால் நிரப்பப்படும், அது வெட்கத்தால் அடைக்கப்படும்.
சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஆண்டவரை குறிச்சு கேள்வி கேட்டு ஆண்டவர் எங்க அப்படியே கேட்கிற அளவுக்கு நம்மை குறித்து பேசுகிற ஒவ்வொரு நாவும் அடைக்கப்படும். இதுதான் கர்த்தர் எழும்பி செய்கிற அவருடைய வைராகியத்தின் கிரியை. உன்னை திருப்தி ஆக்குவேன், உன்னை நன்மையினால் திருப்தி ஆக்குவேன். இதை கர்த்தர் நமக்கு பண்ணுகிற முதலாவது வாக்குத்தத்தம். யோசேப்பின் வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். போஜனம் கூட கொடுக்காம அவனை அடிமையா விட்டு போட்டாங்க. ஆனா கர்த்தர் பின் நாட்களிலே எந்த சகோதரர்கள் அவனுக்கு கொஞ்சம் கூட இறக்க காமிக்காம அவனை துன்பப்படுத்தினாங்களோ அந்த சகோதரர்களுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் அவர்கள் தலைமுறைகளுக்கும் யோசேப்பை கொண்டு கர்த்தர் போஜனம் கொடுத்தார். இதுதான் கர்த்தருடைய செயல். கர்த்தர் நீதி உள்ளவர், அவர் அன்பானவர், தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், எல்லாம் சரிதான். ஆனா அவர் நீதி உள்ளவர். எவ்வளவு தப்பனாலும் பண்ணலாம், கர்த்தர் நல்லதே செஞ்சுட்டு இருப்பாரு அப்படின்னு கிடையாது. கர்த்தர் நீதி உள்ளவர் என்பதை தேவ பிள்ளைகளாகி நாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. தேவன் இன்று நமக்கு காண்பித்து தருகிற முதலாவது நன்மை, உன்னை வெட்கம் அனுமதித்த சகல தேசங்களிலும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும்படியாய் இனி வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உன் தேவன் எங்கே என்று கேட்ட சத்துருக்கள் முனையற்று போகும்படியாய் எந்தெந்த நன்மைகள் உனக்கு இல்லாமல் இருந்ததோ அந்த நன்மைகளை எது நிமித்தம் நீ மற்றவர்களுக்கு முன்பதாக நிந்தையை சுமந்தாயோ அந்த நன்மைகளை நான் உன் வாழ்க்கையில நிறைவாய் தந்து உன்னை திருப்தி ஆக்குவேன் ஆண்டவர் சொல்றார். இரண்டாவதாக தேவஜனனுடைய வாழ்க்கையில செய்கிற நன்மை என்ன தெரியுமா? அதே யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 26வது வசனம். நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இதுதான் தேவன் காண்பித்து தருகிற இரண்டாவது பிரதானமான நன்மை. நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய போகிறார். இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்மை துதிக்க விடாமல் முடக்கி போட்டது. ஐயோ நான் துதிச்சா இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, ஐயோ என்னுடைய சூழ்நிலை இவ்வளவு மோசமா இருக்கே, ஒரு வெறுமையான சூழ்நிலையா இருக்கே, பிரச்சனையான துன்பத்தின் நடுவில் நடக்கிற மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலையா இருக்குது. இதெல்லாம் நான் துதிச்சா என்னை குறித்து பேசுகிறவர்கள் இன்னும் நிந்தையா பேசுவாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டோம், துதிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்முடைய சூழ்நிலை கர்த்தரை துதிக்கும் பாடல் நம்முடைய நாவிலிருந்து எழும்பாதபடிக்கு அதை தடை செய்தது, அதை தடுத்து போட்டது. நம்மளால பாட முடியல. ஏன்னா சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுது, நெருக்குது. பிரச்சனை வெறுமை நம்மை நெருக்குது. அதை விட அதிகமா புற ஜாதிகள் உன் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள் அல்லவா, அந்த கேள்வி நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறது. தாவீதின் வாழ்க்கையில தாவீது இதுதான் சொல்றாரு, சும்மா இல்ல, பிசாசு அவனுடைய கிரியைகளுக்கு உட்பட்டு வாழ்கிறவர்களை தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா பேச செய்வது. அவன் பேச செய்வது எதுக்குதான், தேவனால் கொடுக்கப்பட்ட துதியின் ஆடையை அவர்கள் அணிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றுதான். ஏன்னா துதிச்சா பிசாசால் அந்த இடத்துல இருக்க முடியாது. எந்த ஒரு மனுஷன் தேவனை ஆராதித்து துதிக்கிறானோ அந்த இடத்துல தேவன் வந்துருவாரு. அவருடைய பிரசனத்தால் அந்த இடம் மூடப்படும். அப்ப என்ன பண்ண முடியாது, பிசாசால் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது. அதனாலதான் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில பிரச்சனை சோதனை இதெல்லாம் வரும் பொழுது பிசாசு என்ன பண்றான், அநேக ஜனங்களை ஏவி அவன் இவ்வளவு நாள் ஜெபிச்சியே, இவ்வளவு நாள் துதிச்சியே, இவ்வளவு நாள் ஆராதிச்சியே, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்படியாய் உன்னை அர்ப்பணித்தாயே, உலகமும் அதில் உள்ளவைகளும் எனக்கு வேண்டாம் என்று வேறுபிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு உன்னை அர்ப்பணித்தாயே, உன் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்கிற அந்த கேள்வி, உன் தேவன் எங்கே என்ற அந்த கேள்விக்கு இணையான கேள்விகள் தான் இதெல்லாம். அந்த கேள்விகளால தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய இருதயத்தை பிசாசு சோர்ந்து போக பண்ணுகிறான். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் வைராக்கியம் கொண்டு உன்னை துதிக்க செய்வேன். இனி உன்னை சும்மா இருக்க விட மாட்டேன். நான் உனக்கு செய்ய போகிற நன்மைகளை அதை நினைத்து ஏற்கனவே செஞ்ச நன்மைக்காக நன்றி செலுத்தவும், இனி செய்ய போகிற நன்மைக்காக நன்றி செலுத்தவும் எப்பவுமே உன்னை என்ன பண்ணுவேன், எனக்குள்ளாக உன்னை மகிழ பண்ணி துதியின் ஆடையை அணிந்து கொண்ட தேவ பிள்ளையாய், கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து கை கொடுக்கிற தேவ பிள்ளையாய், எந்நேரமும் கர்த்தரை துதித்து ஆராதிக்கிற தேவ பிள்ளையாய் தாவீதை போல கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். தாவீதின் வாழ்க்கை பிசாசை வெட்கப்படுத்தினது. ஏன்னா எந்த நிலையிலும் தாவீது தேவனை துதிப்பான். சத்துருக்களுக்கு மத்தியில இருந்தாலும்
கர்த்தரை துதிப்பதை தாவீது என்ன பண்ணல, நிறுத்தவே இல்லை. எவ்வளவு சூழ்நிலை மோசமாய் மாறின பிற்பாடும் தாவீது கர்த்தரை துதித்துக் கொண்டே இருந்தான். அதனால நம்முடைய வாழ்க்கை என்னாச்சு? சத்துருக்கள் வெட்கப்பட்டு போனார்கள். தாவீதின் வாழ்க்கை கர்த்தரால் உயர்த்தப்பட்டது. தாவீதின் தேவனாக சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். தாவீதுக்கு முன்பதாக ஒருவராலும் எதிர்த்து நிற்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லமையால் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய தாவீதை மாற்றினார். அந்த தாவீதின் வாழ்க்கையில தான், அவனுடைய வம்சத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் செல்லகுமாரன் அவர் பிறக்கும்படியாக கர்த்தர் முன்குறித்தார். தேவர்களாகி நாம் துதிக்கிற தேவர்களாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது மட்டும் இல்ல, அப்படி நம்மை மாற்ற போகிறார். ஏன்னா சோர்ந்து போய்தானே துதிக்காம இருக்கிறோம். நீ எதுக்கு சோர்ந்து போற? ஒன்னால்தான் உன்னை சூழ்ந்து வருகிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது, உன் சூழ்நிலையை மாற்றவும் முடியாது. ஆனா இவை அனைத்தையும் செய்ய வல்ல நான் உனக்காக வைராகியம் கொண்டு எது உனக்கு தேவையோ அதை உனக்கு தந்து உன்னை திருப்தியாக்கி உன்னை அதிசயமாய் நடத்தி வந்த பாதைகளை நினைக்க வைத்து உன்னை துதிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இனி நீ என்ன பண்ணு? துதிக்க ஆயத்தமாகும், கர்த்தரை மகிமைப்படுத்த ஆயத்தமாக ஆண்டவர் சொல்றார். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களாய் என்ன சூழ்நிலையா இருந்தாங்க, யார் என்ன பேசினால் என்ன, யார் எப்படி பார்த்தால் என்ன, எதையும் மைண்ட் பண்ணாம தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய தேவனை ஆராதிக்கிறவர்களா, துதித்து பாடுகிறவர்களா நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். இது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது. கர்த்தர் வைராக்கியம் கொண்டு நம்முடைய வாழ்க்கையில செய்கிற நன்மை, கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மையை நாமே தடை செய்யக்கூடாது. ஐயோ எனக்கு பாட தெரியாது, நான் பாடினா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம மற்றவர்களுக்காக நம்முடைய தேவன் நமக்கு தந்த நன்மையை இழந்துடக்கூடாது, அதை அணைத்து போட்டுடக்கூடாது. துதி என்கிற தீபம் நம்முடைய வாழ்க்கையில் எரிந்து கொண்டே இருக்கணும். அது கர்த்தரை மகிமைப்படுத்தும். எந்த இடத்திலே கர்த்தர் மகிமைப்படுத்தப்படுகிறாரோ அந்த இடத்திலே கர்த்தர் இறங்கி வந்து தம்முடையவர்களுக்காக அவர் நன்மை செய்கிறவராய், தம்முடையவர்களை உயர்த்தி அவர்களிலே அவர்களுடைய தேவனாய் மகிமைப்படுகிறவராய் நம்முடைய தேவன் நிச்சயமாய் வெளிப்படுவார். நம்முடைய தேவன் நல்லவர், அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார். இந்த இரண்டு பிரதானமான நன்மைகளையும் நமக்கு செய்து நம்முடைய வாழ்க்கையிலே நீ ஒருபோதும் நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் எழுந்தருள போவதாக இன்று நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார். அவர் தெரியப்படுத்துறார்னா அவர் செய்ய ஆரம்பிச்சிட்டார்னு அர்த்தம். தேவன் உண்மை உள்ளவர். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனத்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ, அவர் நிச்சயமாய் தாம் சொன்னதை சொன்னபடியே ஏற்ற காலத்திலே நிறைவேற்றி முடிப்பார். தேவர்களாகி நாம் இதை வந்தவர்களால் இவ்வளவு பெரிய மேலான ஆசீர்வாதத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். இதை தியானிக்கும் பொழுதே நம்முடைய இருதயத்துல, நம்முடைய நினைவுல அடுத்ததா வர ஒரு பிரதானமான கேள்வி என்ன தெரியுமா? அப்ப இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் இடத்தில் எதிர்பார்க்கிற, அவர் எனக்கு தருகிற அந்த கட்டளை என்ன? நிச்சயமாய் கட்டளை இல்லாமல் வாக்குத்தத்தம் இல்லை. வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் தேவன் நம்மிடத்தில் என்னென்ன காரியங்கள் சொல்லுகிறாரோ அந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான், கர்த்தர் சொல்லுகிற காரியங்களுக்கு கீழ்ப்படிந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தால் நிரப்பப்படும். அந்த ஆசீர்வாதத்தை நம்மால் சுதந்திரிக்க முடியும். இப்ப இவ்வளவு பெரிய பிரதானமான ஆசீர்வாதத்திற்கு, வாக்குத்தத்தத்திற்கு கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற கட்டளைகள் என்ன அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது மீண்டும் ஒரு விசை எடுத்துக்கொள்வோம். யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனம். நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். இந்த வசனங்கள்ல ஆண்டவர் 2 பிரதானமான காரியத்தை கற்றுத் தருகிறார், நமக்கு கட்டளையாய் காண்பித்து தருகிறார். முதலாவது, நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும். கர்த்தர் என்ன சொல்றார்னா, தேவ ஜனத்தின் நடுவில் தேவன் இருக்க வேண்டும், நான் அப்படி இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றார். என் ஜனத்துக்கு நடுவில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்றார். இதை வாசித்தோமே ஆனால் இது நமக்கு ஒரு கட்டளை போல இருக்காது. இது ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம் போலதான் இருக்கும். ஆனா இதுல மறைவாக ஒரு கட்டளை இருக்கிறது. என்ன தெரியுமா? கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் நமக்கு நடுவில் இருக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு வசனம் சொல்லுது. அதுக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கத்தக்கதாய் யோசேப்பின் வாழ்க்கை இருந்தது. யோசேப்பு என்ன பண்ணல?
தன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அவன் அசட்டை பண்ணி பாவம் செய்யல. தன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறதை அவன் அறிந்து தன்னை விட்டு தன்னுடைய தேவன் விலகி செல்லாதபடிக்கு அவர் தன்னோடு கூட இருக்க அவன் தன்னை அர்ப்பணித்தான். யோசேப்பின் வாழ்க்கை கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கத்தக்கதாய் இருந்தது. இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம் நடுவிலே, நம் வாழ்க்கையிலே, அது ஆவிக்குரிய வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, ஆவி ஆத்மா சரீரம் சகலத்திலும் கர்த்தர் நம் நடுவில் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் நம் நடுவில் உலாவ வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் சொல்கிறது, நான் அதற்கு சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று. அப்ப கர்த்தர் தேவ பிள்ளையின் நடுவில் மகிமையாக இருக்க வேண்டுமானால் நம்மை சுற்றிலும் கர்த்தர் அக்னி மதிலாக இருக்க வேண்டும். அப்ப இன்னும் தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, கர்த்தர் நம் நடுவில் அவர் இருக்க வேண்டுமானால் தேவ பிள்ளைகளாகி நாம் நம்மை சுற்றி அக்னி மதிலாக கர்த்தர் இருக்க நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அது என்ன நம்மை சுற்றி அக்னி மதிலாய் கர்த்தர் இருப்பது, அந்த அனுபவம் என்ன அப்படின்னா, இதற்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீச்சூளையில போடப்பட்ட அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அந்த சம்பவத்தையும் தானியேலின் புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரத்தையும், சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 5வது வசனத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்கிறார், நான் அதை சுற்றிலும் அக்னி மதிலா இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று. அதே போல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை சுற்றி அக்னி மதில் இருந்தது. அவர்கள் அக்னியின் நடுவிலே போடப்பட்டார்கள். அவர்களை சுற்றி அக்னி கொழுந்து விட்டு எரிந்தது. ஆனால் அவர்களுக்கு எந்த சேதம் வராதபடிக்கு கர்த்தர் அவர்கள் நடுவிலே அவர் பெரியவராயிருந்தார். அவர்கள் நடுவிலே அவர் மகிமைப்பட்டார். நேபுகாத்நேச்சார் பிரமித்து அவன் என்ன பண்ணினானா, அவன் ஆச்சரியப்பட்டானா, எப்படி 3 பேரும் எந்த சேதமும் இல்லாமல் அவர்கள் உலாவுகிறார்கள் அக்னியின் மத்தியில. நம்ம 3 பேரை தான் போட்டோம். தேவதூதரின் சாயல் கோப்பாய் 4வது ஒரு நபர் அங்கே உலாவுகிறதை நான் காண்கிறேனே அப்படின்னு சொல்லி அவன் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறான். இது எதை உணர்த்துகிறது தெரியுமா? இந்த தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய நடுவில் கர்த்தர் எழுந்தருளி, கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நன்மை செய்து நம்மை உயர்த்தி நம்மில நம்முடைய தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று வாஞ்சிக்கிறோமே, அது நடக்கணும்னா கர்த்தர் நம் நடுவில் இருக்க வேண்டுமானால் தேவர்களாகி நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மை சுற்றி அக்னி மதிலா இருக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். அக்னினாலே நம்முடைய இருதயம் அது பட்சிக்கும், அது அழிக்கும் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நான் அதை சுற்றி அக்னி மதிலா இருப்பேன். கர்த்தர் நம்மை சுற்றி அக்னி மதிலா இருக்கிற அனுபவம்னா என்ன? அதற்கு நாம் எப்படி நம்மை அர்ப்பணிக்கிறது தெரியுமா? கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தம் செய்ய, அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அக்னியை போன்ற அநேக பிரச்சனைகள் எழும்பும். நம்ம நினைக்கிறோம், ஐயோ அக்னி, ஐயோ பிரச்சனை, ஐயோ போராட்டம், ஐயோ துன்பம், ஐயோ இவங்கெல்லாம் எனக்கு எதிராக மாறிட்டாங்களே, ஆண்டுடைய வார்த்தைக்கு தானே ஒப்பு கொடுத்தேன், அதனால இவ்வளவு பிரச்சனையா? ஆண்டுடைய சித்தம் செய்ய அவர் பட்சத்தில் இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு போராட்டமா, இவ்வளவு நெருக்கமா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுக்க நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, கர்த்தர் சித்தம் செய்ய நாம் நம்மை தேவ சமூகத்துல விட்டு கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணும் பொழுது, நிச்சயமா அக்கினி சூளையை போன்ற ஒரு பிரச்சனை நமக்கு முன்பதாக எழும்பும். அதை பார்த்த உடனே இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? பின்வாங்கி போறாங்க. பாபிலோன்ல யூதர்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ மட்டும் கிடையாது, இன்னும் அநேக யூதர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா எல்லாருமே நேபுகாத்நேச்சார் செய்து வைத்த அந்த பொற்சிலையை வணங்காவிட்டால் அக்னி சூளையிலே போடப்படுவார்கள் என்கிற சத்தத்தை கேட்ட உடனே, அக்னி சூளை அப்படின்னு கேட்ட உடனே எல்லாரும் வணங்கிட்டாங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க? கர்த்தருடைய பட்சத்தில் நிற்காமல், கர்த்தருக்காக நிற்காமல் அவங்க பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ அக்னியும் கேட்டாலும் பயப்படாத, நான் தான் அந்த அக்னியா இருக்கிறேன், நான் தான் அந்த போராட்டத்தை அனுமதிக்கிறேன், நான் தான் நீ என்னுடைய வார்த்தைக்கு அர்ப்பணித்த உடனே
உன்னுடைய வாழ்க்கையில சிலர் எதிராக எழும்பவும், சில நாவுகள் உன்னை குறித்து நிந்தையாய் பேசவும், உனக்கு விரோதமாய் செயல்படவும், அநேக காரியங்கள் உன் வாழ்க்கையில சத்துருவின் கரம் ஓங்கினது போல இருக்கவும் நான் தான் அனுமதிக்கிறேன். அந்த அக்கினி நான் தான் அனுமதிச்சேன். அந்த அக்னியை நான் தான் ஆண்டவர் சொல்றாரு. அந்த பிரச்சனையை என்னுடைய சித்தத்துக்கு உட்பட்டதுதான் ஆண்டவர் சொல்றாரு. ஏன் தெரியுமா? அக்னியில போடப்பட்டாதானே. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்லுகிறது போல, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசத்திலே உயர்த்தினான். அந்த வார்த்தை நிறைவேறும். உன்னுடைய உயர்வை மற்ற கண்கள் பிரமிப்பால் பார்க்கத்தக்கதாய், உன்னிலே நான் மகிமைப்படத்தக்கதாய், உன் நடுவிலே நான் எழுந்தருளி சர்வவல்லமையுள்ள தேவனாகி நான் உன் தேவனாக மகிமைப்படத்தக்கதாய் நான் தான் உன்னை சுற்றிலும் அந்த அக்னி மேலதான் இருக்கிறேன். நீ அதனால என்ன பண்ணாத, எனக்காக நிற்கிறத குறிச்சு பயப்படாத. அந்த அக்னி உன்னை சேதப்படுத்தாது. எனக்காக நீ ஒப்பு கொடுத்ததுனால, என் சித்தத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்ததுனால, ஆண்டுடைய வார்த்தைக்காக நிற்கிறதுனால, தேவ திட்டத்திற்கு அர்ப்பணித்து நிற்கிறதுனால உன் வாழ்க்கையில வருகிற எல்லா பிரச்சனையும் உன்னை உயர்த்தும்படியாக மட்டுமே. தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தினுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆவது வசனம் சொல்லுகிறது, பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பொற்சிலையை அவன் நிறுத்தினான். 1வது வசனத்துல சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு ஒரு பிரச்சனையான காரியம் நிறுத்தப்படுகிறது. ஆனா கடைசி வசனத்துல கர்த்தர் குறித்திருந்த காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் அழிந்து போவதற்காக அல்ல, பிரச்சனை நிறுத்தப்பட்டது. தேவ பிள்ளைகள் அழிந்து போவதற்காக அல்ல, பிரச்சனை நிறுத்தப்பட்டது. தேவன் அதை அனுமதித்தது. இது எல்லாமே தேவ பிள்ளைகளாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பாபிலோன் தேசத்திலே அதன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் உயர்த்தும்படியாக. தேவ பிள்ளைகளாகி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, கர்த்தருக்காக நிற்கிறதுனால ஒரு பிரச்சனை வந்தா அது நம்மை உயர்த்தும்படியாய் கர்த்தர் தான் அதை அனுமதிக்கிறார். அந்த அக்னியை கர்த்தர் அனுமதிச்சதுதான். சொல்ல போனா சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2:5 பிரகாரம் அந்த பிரச்சனையை கர்த்தர் தான் என்ன பண்றாரு, அழகா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போறாரு. ஏன்னா தேவ பிள்ளை யார் என்பதையும், அவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதையும், தேவ ஜனங்கள் யார் என்பதையும் புற ஜாதிகள் அறிந்து கொள்ள வேண்டும். நேபுகாத்நேச்சரை, நீ ஆராதிக்கிற அந்த தேவன் அல்ல தேவன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஆராதிக்கிறவர் தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பாபிலோன் மட்டுமல்ல, அதை சூழ்ந்திருக்கிற சகல தேசங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். பூமி அனைத்தும் கர்த்தருடையது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் தேவ பிள்ளையின் வாழ்க்கையில கர்த்தர், தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்த உடனே ஒரு பிரச்சனையை அனுமதிக்கிறார். இன்னைக்கு பிரச்சனையை பார்த்த உடனே தேவ பிள்ளைகளுக்கு என்ன வந்துருது? பயம் வந்துருது. ஒண்ணுமே செய்யாது. தேவ பிள்ளைக்கு வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற அக்னி அது நன்மைக்காகவே. அந்த அக்னி நம்மை சேதப்படுத்தாது. அந்த அக்னியிலே நாம் அவிழ்த்து போவதும் கிடையாது. ஏன்னா முச்செடியில் பற்றி எரிந்த அக்னி அந்த முச்செடியை சேதப்படுத்தாமல் இருப்பதை கண்டுதான் மோசே என்ன பண்ணினாரு? அதன் பக்கத்தில் வந்தார். இந்த அற்புத காட்சியை நான் பார்க்கும்படி நான் அதன் கிட்ட போவேன் என்று சொல்லி அவர் பக்கத்துல வந்தார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில 7 மடங்கு அக்கினி சூளை அது மற்றவர்கள் கண்கள்ல எப்படி இருக்கும் தெரியுமா? நாம் அதை சந்தோஷமாய் கர்த்தருக்காக ஏற்றுக்கொண்டோமே ஆனால் அது மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக அற்புத காட்சியா இருக்கும். அது நம்மை அழித்து போடாது. நம்மோடு கூட கர்த்தர், நம் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி நம்மை உயர்த்தி அவர் நம்மிலே மகிமைப்படுவதை மற்றவர்கள் அறிந்து கொண்டு, நாம் ஆராதிக்கிற தேவனை ஜீவனுள்ள தேவன் என்று மற்றவர்கள் அறிந்து கொண்டு நம்மை நம்முடைய தேவன் உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியா தேவன் அதை அனுமதிக்கிறார். நம்முடைய கர்த்தர் அவர் நல்லவர். அப்ப அக்னி நன்மைக்காகவே. இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? தேவ ஜனங்கள் கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருள, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தர் அவர்கள் நடுவில் எழுந்தருள எப்படி அக்னியை ஏற்றுக்கொண்டார்களோ கர்த்தருக்காக, அதே போல நாமும் கர்த்தருக்காக எல்லா போராட்டத்தையும், பிரச்சனையும், நிந்தையும், அவமானத்தையும், எல்லா வெறுமையும், இல்லாத அனுபவங்களையும், எல்லா விதமான சூழ்நிலையும் சந்தோஷமாய் கர்த்தருக்காக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டு அக்னியின் சூழ்நிலையிலே நாம் பிரவேசித்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா, நம்மை உயர்த்தி சர்வவல்லமையுள்ள தேவன் தம்மை மகிமைப்படுத்தும்படியா அவர் நம் நடுவிலே எழுந்தருளுவார். இதுதான் கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற முதலாவது கட்டளை. தேவர்களாகி நாம் இதை உணர்ந்து இதற்கு கீழ்ப்படியும். இரண்டாவது கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிற காரியங்கள் தெரியுமா?
நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறு ஒருவர் இல்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மட்டும்தான் நம்முடைய தேவன். வேற எதுவும் நமக்கு என்ன கிடையாது, தேவன் கிடையாது. அதை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் நம்மை ஆளுகை செய்யணும். நம்முடைய ஆண்டவர் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில இதை செய் இதை செய்யாதே என்கிற அந்த ஆர்டரை அவர் மட்டும்தான் நமக்கு எல்லா விதத்திலும் தரணும். அவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் நம்ம முழுமையா செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படியணும். இந்த பொசிஷன் இது கர்த்தருக்கு மட்டும்தான். அவருக்கு மட்டும்தான் நாம் முகம் குப்புற விழுந்து அவரை பணிந்து கொள்ளும் விதமாய், நம்மை முழுமையாய் அவருக்கு என அர்ப்பணிக்கிற விதமாய், அவருடைய சித்தம் செய்ய ஒரு களிமண்ணை போல, குயவன் கரத்தில் இருக்கிற களிமண்ணை போல முழுமையா அவருடைய சித்தம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். வேற எந்த ஒரு காரியத்துக்கும், வேற எந்த ஒரு மனுஷர்களுக்கும் கர்த்தருக்குரிய ஸ்தானத்தை நம்ம கொடுக்க கூடாது. எல்லாவற்றையும் எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் கர்த்தரோடு மட்டுமே பகிர்ந்து கொள்ளணும். கர்த்தர் எதை அனுமதிக்கிறாரோ அதை மட்டுமே கர்த்தர் அனுமதிக்கிற நபர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளணும். ஏன்னா கர்த்தர் அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள அனுமதித்தாரையானால் அவர்கள் நமக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பார்கள். இப்ப இந்த ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தர் ஒருவரே தேவன், வேறொருவர் இல்லை. கர்த்தர் மட்டுமே நம்மை ஆளுகை செய்யணும். கர்த்தர் மட்டுமே நமக்கு முன் செல்லணும். கர்த்தர் மட்டுமே நம்மை வழிநடத்தணும். கர்த்தர் மட்டும்தான். வேற எதுக்கும் அந்த ஸ்தானத்தை, கர்த்தருக்குரிய மகிமைய, கனத்தை, பிரையாரிட்டிய வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. வேற எதுக்கும் கொடுக்கக்கூடாது. அது பணமோ பொருளோ உறவுகளோ யாரா இருந்தாலும் கர்த்தருக்குரிய ஸ்தானத்தை வேற யாருக்கும் கொடுக்கக்கூடாது. எவ்வளவு பிரியமான காரியமா இருந்தாலும் அது கர்த்தருக்கு பிரியம் இல்லைன்னா அதை செய்யக்கூடாது. கர்த்தர் சொன்னா அது என்னவா இருந்தாலும் அதை செய்யும்படியா நாம் நம்மை அர்ப்பணிக்கணும். கர்த்தரே தேவன் என்று நம்முடைய வாழ்க்கையில நாம் உணர்ந்து கொள்ளணும். அப்படி நம்ம செய்யணும்னா, கர்த்தரே தேவன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் தேவன் வேற ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய இதயத்துல சொன்னா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டா நிச்சயம் அல்ல. அந்த அனுபவத்திற்கு உட்படணும்னா இரண்டு பிரதானமான காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். அந்த சுபாவங்கள் நம்ம இடத்துல வெளிப்படணும். அது என்னன்னா, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரத்துல அவருடைய 39வது வசனத்துல வாசிச்சோம்னா அந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது என்னன்னா, இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாபுக்கு முன்பதாக எலியா தன்னை காண்பித்து பாகாலின் தீர்க்கதரிசியாகிய 450 பேரை வரவழைத்து, இஸ்ரவேல் ஜனங்களை வரவழைத்து அவன் என்ன பண்றான், எலியா ஒரு சவால் விடுறான். அதுதான் அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தேவனே தேவன். ஏன்னா இப்ப இஸ்ரவேலின் தேவன் கர்த்தர் தான். ஆனா அங்க யார் இருக்கிறார், பாகாலை ஆராதிக்கிற அப்படிப்பட்ட மனுஷர்கள் மற்ற ஜனங்களையும் பாகாலை ஆராதிக்கும்படியால் அங்கே ஒரு பொல்லாத கிரியை நடக்குது. கர்த்தர் சொல்றாரு, நான் ஒருவரே கர்த்தர், நான் ஒருவரே உங்கள் தேவன், வேறு ஒருவர் இல்லை. அங்க வேற யாரும் கிடையாது, என்ன மட்டும்தான் நீ ஆராதிக்கணும், நான் சொல்றது மட்டும் நீ கேட்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா இப்ப இஸ்ரவேலுக்குள்ள யார் இருக்கிறார், பாகால் இருக்கான். ஆனா எலியா சொல்றாரு, அக்கினியினால் உத்தரவு கொடுக்கிற தேவனே மெய்யான தேவன் என்று. இதை பாகாலின் தீர்க்கதரிசிகளும் ஏற்றுக்கொண்டு காலை துவங்கி மாலை வரைக்கும் என்ன பண்றாங்க, 2 காளைகள்ல ஒரு காலை தெரிந்து கொண்டு அதை சந்தாய் துண்டித்து வைத்து அக்கினியினால் உத்தரவு கொடுக்கும்னு சொல்லி அவங்க அதுக்கு என்னெல்லாமோ பண்றாங்க. ஆனா எந்த ஒரு மறு உத்தரவும் பாகால் கொடுக்கல. ஏன்னா பாகால் தெய்வமே கிடையாது. ஆனா எப்பொழுது எலியா கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு அதன் மேலே அந்த சர்வாங்க தகன பலியை துண்டித்து அவன் வைத்து கர்த்தரை நோக்கி அவன் ஜெபித்த பொழுது வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியையும் அதை சுற்றி வாய்க்கால் வெட்டி எலியா ஊற்றி வைத்திருந்த தண்ணீரையும் அது பட்சித்து போட்டது, அது நக்கி போட்டது என்று வேதம் சொல்கிறது. அப்பொழுது ஜனங்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கர்த்தரே தேவன் என்று சொல்றாங்க. வசனத்தை தியானம் சொல்ல நம்மள என்னதான் நினைப்போம், நம்ம ஆண்டவர் தான் தேவன், ஆண்டவர் சொல்றபடிதான் கேட்பேன், ஆண்டவர் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன், ஆண்டவர் தான் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி டிசிஷன் எடுக்கிறோம்ல. இது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்றாங்க, கர்த்தரே தேவன் என்று முகக்குப்புற விழுந்து பணிந்து கொள்றாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அது மட்டும் போதாது, நீ எடுத்த இந்த டெசிஷன் உனக்குள்ள நிரந்தரமா இருக்கணும்னா நீ என்ன பண்ணணும் தெரியுமா, இதுவரைக்கும் கர்த்தரை மறந்து நீ இன்னொரு காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தல, அதுதான் பாகால். நீ என்ன பண்ணணும், அந்த பாகாலை உன் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தும்படியால் அந்த பாகாலுக்குரிய தீர்க்கதரிசிகள் 450 பேர் அங்க இருக்கிறான் தெரியுமா, அவன் நீ துண்டித்து போடணும்.
இதுதான் அந்த சம்பவம் நமக்கு காண்பித்து தருகிறது. இதைதான் கர்த்தர் நமக்கும் உணர்த்துகிறார். உடனே எலியா என்ன பண்றாரு? அந்த பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளையும் அவன் வெட்டி போடுகிறான். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இஸ்ரவேலை விட்டு அவன் அப்புறப்படுத்துறான். இதுதான் கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறான். இதுவரைக்கும் நானே தேவன் என்று நீ அறிந்து கொள்ளாதபடிக்கு என்னை மறந்து நீ நிறைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தெரியுமா, இதை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து நீ அப்புறப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்றார். அது யாரா வேணாலும் இருக்கலாம். அது பொருளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம். நீ என்ன பண்ணணும்? எனக்கு கொடுக்கிற ஸ்தானத்தை நீ இதுவரைக்கும் எந்த ஒரு காரியத்திற்கு கொடுத்திருந்தாலும் இனிமே அப்படிப்பட்ட கிரியை நடப்பிக்காதபடிக்கு நான் ஒருவரை உன்னுடைய வாழ்க்கையில தேவனாய், கர்த்தரே தேவன் என்று உன்னுடைய வாழ்நாள் எல்லாம் நீ எனக்கு பயந்திருக்கும்படிக்கு என்னுடைய ஸ்தானத்தை எது உன் வாழ்க்கையில திருட பார்த்ததோ அதை நீ அப்புறப்படுத்தணும். அதை உன்னை விட்டு நீ விளக்கணும். அது இனி உன்கிட்ட இருக்கக்கூடாது. அது சுபாவமோ அது நபர்களோ யாராவது இருக்கலாம். அதை நீ அவாய்ட் பண்ணணும். நீ அதுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இனி பாகாலுக்கு இஸ்ரவேலில் இடம் இல்லை. அதை எப்படி வெளிப்படுத்தினாங்க? பாகாலின் 450 தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டார்கள். தேவர்களாகி நாம் எந்தெந்த காரியங்கள் தேவனை நம்மை விட்டு பிரிக்கிறதோ அதை நாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்துகிறவர்களா இருக்கணும். இதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. இன்னொரு பிரதானமான சுபாவத்தை கர்த்தர் நமக்கு காண்பித்து தருகிறார். அதுதான் மோசே மலையிலே தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்த போது கீழே ஜனங்கள் என்ன பண்றாங்க? ஒரு பொற்கண்டு குட்டியை செய்து வைத்து கர்த்தருக்கு பண்டிகை என்று சொல்லி அவங்க கொண்டாடுறாங்க. பண்டிகை கர்த்தருக்கு என்று, ஆனா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மகிமையை அவங்க யாருக்கு கொடுக்குறாங்க? ஒரு பொற்கன்று குட்டிக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஆண்டவருக்கு கோபம் வருது. கர்த்தருடைய தாசனாகிய மோசேக்கும் கோபம் வருது. உடனே மோசே என்ன பண்றாரு? கீழே இறங்கி போய் கர்த்தர் பட்சத்தில் நிற்கிறவன் யார் என்று கேட்கிறார். அது என்ன அர்த்தம்? கர்த்தர் ஒருவர் தான் தேவன், வேறொருவர் இல்லை. கர்த்தருக்குரிய ஸ்தானத்தை வேற எது திருட பார்க்குதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கர்த்தருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறவன் யார் அப்படின்னு கேட்கிறார். அப்பொழுது வேதம் சொல்கிறது, யாத்ரா 32 அதிகாரம் அதனுடைய 26 வசனம், லேவி புத்திரர்கள் எல்லாரும் கர்த்தர் பட்சத்தில் நிற்கும்படியாய் அவர்கள் மோசே கிட்ட வந்தாங்களாம். இதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். கர்த்தரே தேவன், அவர் ஒருவருக்கே நாம் கீழ்ப்படிந்து இருக்கணும். வேற எந்த காரியத்துக்கும் என்ன பண்ணக்கூடாது? கர்த்தருக்குரிய ஸ்தானத்தை, கர்த்தருக்குரிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு டிசிஷன்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் காரியம், கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கிற காரியங்களை நாம் நம்மை விட்டு அப்புறப்படுத்தணும். இரண்டாவது, கர்த்தர் பட்சத்தில் நிற்கணும். அது எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல. இதே போல நம்முடைய வாழ்க்கையில் இன்று உலகம் அநேக காரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகத்திலும் மாம்சத்திலும் பிசாசின் கிரியைகளிலும் உழன்று கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிதான் சொல்றாரு, உலகத்தோட எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நீங்களும் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். உலகத்துல இருக்கிறவங்களுடைய சந்தோஷம் அது நிரந்தரமா இருக்குமா, எவ்வளவு நேரம் இருக்கும், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் சொன்னது என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய துக்கம் அது சந்தோஷமாய் மாறும். அதுக்கப்புறம் ஃபுல்லா சந்தோஷம் தான். கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானித்தாரே ஆனால் அதை மாற்ற, அதை திருப்ப யாராலும் கூடாது. தேவ பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கும்படியாய் கர்த்தர் செய்த பிற்பாடு அவர்களை துக்கப்படுத்த எந்த காரியத்தாலும் முடியாது. கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். துஷ்டனை உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். தேவ பிள்ளைகளாகி நமக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா கிரியையும் சங்கரிக்கப்படும். கர்த்தர் அதைத்தான் இன்று நமக்கு வாக்கு பண்ணுகிறார். தேவ பிள்ளையை நீ கர்த்தர் பட்சத்தில் நில். தேவ பிள்ளையின் வாழ்க்கையில நீ கர்த்தர் பட்சத்தில், கர்த்தருக்காக, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்ற நீ உன்னை அர்ப்பணித்து, கர்த்தரே தேவன், வேறொருவர் இல்லை என்று அந்த தீர்மானத்தோடு கர்த்தர் பட்சத்திலே அவருக்காக நிற்கும்படியாய் நீ உன்னை அர்ப்பணி. இதுதான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த ரெண்டு காரியமும் எதை உணர்த்துகிறது? நாம் கர்த்தர் ஒருவரையே தேவனாக கொண்டிருக்கிறோம். வேற எந்த காரியமும் கர்த்தரை விட்டு நம்மை பிரிக்கும்படியான காரியமோ இல்ல உலகத்தில் உள்ள வேற எந்த விதமான சந்தோஷமோ நம்மை கர்த்தரை விட்டு பிரிக்காதபடிக்கு, கர்த்தரை விட்டு விலக்காதபடிக்கு, கர்த்தர் ஒருவரே தேவன், வேறொருவர் இல்லை என்று கர்த்தருக்காக பக்தி வைராக்கியமாய்
வாழும்படியாய் தேவர்களாகி நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கர்த்தர் நம் நடுவில் வாசம் பண்ணும்படியா, கர்த்தர் நம்மை சுற்றி அக்னி மதிலா இருக்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழ நாம் நம்மை அர்ப்பணிப்போம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அந்த பிரச்சனை நமக்கு நன்மைக்காக நம்மை உயர்த்தும்படியா தேவ பிள்ளையே பிரச்சனை பார்த்து பின்வாங்காதே. அந்த அக்னியே கர்த்தர் தான். நம்மை சுற்றி அவர் அக்னி மதிலா இருப்பதனால் நமக்கு வருகிற இன்னொரு நன்மை என்ன தெரியுமா? அதை நம்ம அநேக நேரத்தில் மறந்து போறோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியமும் நம்ம நெருங்காது. நம்மை சூழ்ந்திருந்த ஜனங்கள்ல யார் யார் பொன், யார் வெள்ளி, யார் விலையேற பெற்ற கற்கள், யார் வைக்கோல், யார் மரம் என்று அந்த நாள் விளங்கப்படும். நம்மை சுற்றி கர்த்தர் அக்னி மதிலா இருக்கும் பொழுது வைக்கோலும் மரமும் அதில் நிலைத்திருக்காது, அது அழிந்து போகும். அப்ப கர்த்தருக்கு பிரியமாய் பொன்னும் வெள்ளியுமாய் விலையேற பெற்ற கற்களுமாய் இருக்கிறவர்கள் நம்மை கிட்டி சேர கர்த்தர் உதவி செய்வார். இப்படிப்பட்ட கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்மை முழுமையாக கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவ பிள்ளைகளாகி நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி நம்மை அதிசயமாய் நடத்தி வந்த நம்முடைய தேவனை நாம் துதித்து ஆராதித்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிற தேவ பிள்ளைகளால் நாம் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு தேவன் தந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் சுதந்திரித்து நம்முடைய தேவன் இம்மேலே ஜீவனாகவும் மறுமேலே நித்திய ஜீவனாகவும் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவருடைய ஏற்ற காலத்திலே அவர் வந்து அவர் நம்மை அழைத்து சென்று அவரோடு கூட நித்தியமாக பரலோக ராஜ்யத்தில் வாழ செய்வது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடியே நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். உன் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உன் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் வேறொருவர் இல்லையே. எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மத்தியில் என்றென்றும் வாழ்பவரே, வெட்கப்பட்டு போவதில்லை. நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை.